வணக்கம் மக்களே! அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு புத்தாண்டுனால எங்க வீட்ல பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணிட்டு, சாமிக்கு பூ போட்டுட்டு, விளக்கேத்திட்டு, சாமிக்கு என்ன பிரசாதம் செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை. அந்த பால் கொழுக்கட்டைய எப்படி செஞ்சோன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு தேவையான பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் நெய் ஊத்திக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு, நல்லா கலறி விட்டுட்டு, உங்களுக்கு தேவையான சுடு தண்ணிய ஊத்திட்டு, நல்லா சப்பாத்தி மாவு போல பெசஞ்சு வச்சுக்கோங்க. 5 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு, உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரத்துல 1 பாக்கெட் அளவுக்கு பால் ஊத்திட்டு, கொஞ்சோண்டு தண்ணி ஊத்திட்டு, இந்த பால் கொதிச்சு வந்த பிறக்கமா, நம்ம உருட்டி வச்ச அரிசி மாவ எடுத்து அதுல போட்டுக்கோங்க. கொழுக்கட்டை நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா, ஒரு பத்த தேங்காய் போல அரைச்சு அந்த பால ஊத்திட்டு, அது நல்லா கொதிச்சு வந்த பிறகு, 1 கப் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு, நல்லா கலறி விட்டுட்டு, ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தீங்கன்னா, பால் கொழுக்கட்டை ரெடி. பால் கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டோம். சாமிக்கும் படைச்சிட்டோம். கற்பூர தீபமும் காட்டிட்டோம். பால் கொழுக்கட்டைய யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்றீங்கன்னு பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் எங்கள் வீடியோ பார்க்கறதுக்காக ஃபாலோ பண்ணிக்கோங்க.